வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டது. இது என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவேற்றம் செய்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ லைனாக நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள தன்மைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த ராசியினோட அமைப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனிமனித ஜாதகம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, ராசிகள், கிரகங்களின் வரலாறு, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம். நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்முடைய கடகராசியினுடைய வரலாறு கடகராசியினுடைய தன்மைகளை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கடகராசிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல சேரும். இது சந்திரனுடைய ஆட்சி வீடு. பொதுவாகவே சந்திரன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம்தான் ராசி கட்டம். அதாவது லக்னம்ங்கிறது லான்னு போட்டிருப்பாங்க. அதை உயிர் ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். இது சந்திரன் நிற்கிற இடத்த உடல் ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம், ராசின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சந்திரன் நிற்கிற இடம்தான் ராசி. காலப்புருஷ தத்துவத்துக்கு லக்கணம் மேச லக்கணம், ராசி சந்திரன், கடகராசி. இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு, காலப்புருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடமா வரும். பெரும்பாலும் இதை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல சுகமான வாழ்க்கை அமையும். அவங்க அம்மா மூலமாக, அவங்க அம்மாவனுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கும், அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவங்க மூலமாக சில நிறைய வரவுகள் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, அதை பற்றி நம்ம பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இந்த ராசி பார்த்திங்கன்னா மொத்தமாக 90 டிகிரியில் ஆரம்பித்து, அதாவது டோட்டல் 360 டிகிரியில் 90ல் ஆரம்பித்து 120 வரைக்கும் இந்த ராசி இருக்கும். இந்த ராசிக்கு உண்டான அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் இங்கே ஆட்சி அடைகிறார். இந்த ராசியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் முதல் பாதமும், பூசம் 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதமும் இருக்கும். புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், பூசம் சனியோட நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். சரிங்களா? இந்த ராசியின் அதிபதி சந்திரன். இவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு. திங்கள், மதி, அம்புலி, உடுப்பி, கலாநிதி, நிசாபதி, குபேரன், இப்படியெல்லாம் இவருக்கு புனைப்பெயர்கள் நிறைய இருக்கு. இது நிறைய இருக்கு, சும்மா 1-2 சொல்றேன் நான், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட உருவம் நண்டுனுடைய உருவம். இது குருவனுடைய உச்ச வீடு, சந்திரனுடைய ஆட்சி வீடு, குருவனுடைய உச்ச வீடு. இது ஒரு சரராசி. இதுக்கு முன்னாடியே சரராசியை பற்றி விளக்கமெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். மேச ராசியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொடுத்துருப்பேன் நான். அதே மாதிரி இது ஒரு பெண் ராசி, இது ஒரு நீர் ராசி. இதுக்கு உண்டான அமைப்பும் நான் சொல்லியிருக்கேன் நான். அதாவது இந்த நீர் ராசி, இதை ஜஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீர் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இவங்க விரும்பி ஆசைப்பட்டு போகிற இடம், சுற்றுலா போகணும்னு நினைக்கிறதோ இல்லை இருக்கணும்னு நினைக்கிற இடமோ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிலையும் நீர் இருக்க மாதிரி இருக்கும். இவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இது நீரை தொட்டு வேலை செய்கிற விஷயம். அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட எந்த வேலை செஞ்சாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இது நீர் ராசியாக வர்றங்காட்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ராசி வீடு. இது பெண் ராசி வீடுனா உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது அதாவது இந்த பெண் ராசி வீட்டில் ஒரு ஆண் இருந்தாருன்னா கொஞ்சமாவது இறக்க குணம் இருக்கும், ஏமாத்திடலாம் ஈஸியாக. கொஞ்சம் இறக்கப்படுவார். ஐயா சாமின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். இது பெண் ராசி வீடு. அதுக்கப்புறம் இது வடக்கு திசை நோக்கியுள்ள வீடு. அதாவது வடக்கு திசை, அதாவது எப்படின்னா யாராவது இந்த ராசிக்காரங்க வடக்கு திசையில் வீடு வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில அவங்க செய்கிறத இதை வச்சு நம்ம வடக்கு நோக்கி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ஒரு மோட்ச வீடு.
இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து இந்த கேதுவனுடைய அமைப்பான, கேதுவை தான் நம்ம மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அமைப்பான எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நியாய தர்மமெல்லாம் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து சாமி மேலே கொஞ்சம் பக்தியாக இருப்பாங்க, கடவுள் பக்தி இருக்கும். அதாவது தவறு செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஐயோ இது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்த இயற்கையாகவே உணரக்கூடிய அமைப்புள்ள இது. அதே மாதிரி இது ஒரு தாது வீடு. தாது வீடை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ராசிக்காரங்களுக்கு நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம். இவங்களுக்குன்னு ஆதிக்கையன், இந்த சந்திரனுடைய ஆதிக்கையன் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஆதிக்கையன். இது வந்து கொஞ்சம் அமைதியான கோவக்கார ராசி, அமைதியான ராசின்லாம் இருக்குது. இது கொஞ்சம் அமைதியான ராசி தான். இது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம். மனித உறுப்பில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மார்பு இதயத்துக்கு சேர்ந்தது. இது வந்து ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இந்த மாதிரி நிறையா, இது ஒரு அவுட்லைன் தான், சரிங்களா? இதை வந்து எப்படி நம்ம ஒவ்வொன்றும் கொடுத்தாங்க, இதை எப்படி நம்ம வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், செவ்வாய்க்கு வந்து இது வந்து நீச்ச வீடு, குருவுக்கு வந்து உச்ச வீடு, செவ்வாய்க்கு வந்து நீச்ச வீடு. இந்த நீச்ச வீடு செவ்வாய் வீடு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல செவ்வாய் இருந்தார் அப்படிங்கும்போது இவங்க ப்ரொமோட்டர், அதாவது லேண்டு விற்பனையாளராக மாறலாம். ஏன்னா இவங்க பேரில் லேண்ட் எழுதி வச்சாங்கன்னா லேண்டு நிற்கவே நிற்காத, அடுத்தவங்களுக்கு கை மாறிடும். அப்போ இந்த மைனஸை வந்து லேண்டு ப்ரொமோட்டர் இவங்க ஒரு பெரிய லேண்டாக வாங்கி ஈஸியாக விற்றுருவாங்க. டக்கு 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 டக்குன்னு இவங்ககிட்டருந்து வெளியில் போயிடும் லேண்டு. இதே உச்சம் பெற்ற ராசி, செவ்வாய் உச்சம் பெற்ற ராசிக்காரன் ஏதாவது பூமி வாங்கினான்னா அவன் அந்த ஒரு பூமியை விற்கிறதுக்குள்ளார போதும் ஆகிடும். நிறையா பேர் வருவாங்க போவாங்க, வியாபாரமே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி நீச்ச வீட்டில் இருக்குது, செவ்வாயோட நீச்ச வீடு, இந்த வீட்டில் செவ்வாய் இருந்து இவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட் வரும். சதுசல்னு விற்றுருவாங்க, ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பின்வரும் பதிவுகளில் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் சரராசின்னு என்னென்னு சொல்லியிருப்பேன், மோட்ச வீடுன்னு என்னென்னு சொல்லியிருப்பேன். இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருக்கும், 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இது ஜாதகத்தை ஒரு அடிப்படையில் இருக்கிறவங்க கூட, ஒரு சாதாரண ஆள் கூட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற பதிவு தான் இது. அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கணிக்க முடியும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கும்போது ஜாதகம் உங்களுக்கு கைகூடும், ஜோதிடம் உங்களுக்கு கைகூடும். இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.